Hi guys, welcome to Learn Automation Online. இந்த வீடியோல நாம ரீடெஸ்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ரீடெஸ்டிங்ன்றது ஒரு சின்ன அண்ட் சிம்பிளான கான்செப்டும் கூட. ஒரு வார்த்தையில சொல்ல போகணும் அப்படின்னா, ஒரு பக் வந்திருக்கு, நீங்க டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதனால அந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, அதாவது அதை பாஸ் பண்ண முடியல. ஓகேவா? அந்த பக்கை நீங்க என்னன்னா ரிப்போர்ட் பண்றீங்க அண்ட் அதுக்கப்புறம் டெவலப்பர் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற அந்த பில்டுல நீங்க ரைஸ் பண்ண பக் ஃபிக்ஸ் ஆயிருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுதான் ரீடெஸ்டிங். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்கு. ஓகேவா? சப்போஸ் வாட்ஸ்அப்ல ஆடியோ கால் இருக்குல்ல, ஆடியோ கால்னு ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்கு. இந்த ஆடியோ கால் டெஸ்ட் கேஸை என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது டெஸ்ட் கேஸ் 1 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த கோடுல ஆடியோ காலுக்கு கரஸ்பாண்டா இருக்கிற கோடுல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, அதனால உங்களால ஆடியோ கால் பண்ண முடியல. ஓகே அப்படின்னு வச்சுக்கோ. இதுதான் உங்களோட பக். இந்த பக்கை நீங்க என்ன பண்றீங்க, அப்போ இந்த டெஸ்ட் கேஸ் 1 என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபெயில் ஆயிடுச்சு. கரெக்டா? இதை பாஸ் பண்ண முடியல. இந்த பக்கை நீங்க என்ன பண்றீங்கன்னா டெவ் டீமுக்கு ரிப்போர்ட் பண்றீங்க. இப்போ இந்த டெவ் டீம் இதுக்கான கோடு ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? இந்த பக்கை ரிசால்வ் பண்றதுக்கான கோடு ஃபிக்ஸ் டெவ் டீம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைன். அத கோடு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு புது பில்ட நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த புது பில்டுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஆடியோ கால் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நீங்க ரைஸ் பண்ண பக்கை ஃபிக்ஸ் பண்ணி இந்த புது பில்ட கொடுத்துருக்காங்க. இதுல மற்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ரீடெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட எய்ம் என்னன்னா, இந்த டெஸ்ட் கேஸ் 1ன்றது ஃபெயில் ஆச்சு இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம ரன் பண்றப்போ ரன் ஹிஸ்டரியில டெஸ்ட் கேஸ் 1ன்றது வெரி ஃபர்ஸ்ட் டைம் இத ரன் ஹிஸ்டரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெஸ்ட் கேஸ் 1ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா ஃபெயில். ஓகே, ஸோ டெஸ்ட் கேஸ் 1ஓட செகண்ட் ரன் என்னன்னா உங்களுக்கு பாஸ் ஆகுதான்னு மட்டும்தான் நீங்க செக் பண்ணுவீங்க, வேற எதுவும் கிடையாது. இந்த ஆடியோ கால் டெஸ்ட் கேஸை திரும்பியும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி எக்ஸிக்யூட் பண்றப்போ உங்களுக்கு அது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகணும். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆச்சு அப்படின்னா அவங்க கொடுத்த கோடு ஃபிக்ஸ் ஒர்க் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் அந்த பக் ரிசால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுல இந்த ஆடியோ காலை தவிர வேற எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் நீங்க டெஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதாவது இந்த டெஸ்ட் கேஸ் 1 தவிர வேற எதையும் நீங்க டெஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஆடியோ கால்ல கொடுத்த பக் ஃபிக்ஸ்னால வீடியோ கால்ல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல ஏதோ பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ண மாட்டீங்க. சாட்ல ஏதோ பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ண மாட்டீங்க. இப்படி எக்ஸிஸ்டிங் அண்ட் ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டியும் சேர்த்து டெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் ரிக்ரெஷன். எதை நம்ம இஷ்யூன்னு ரிப்போர்ட் பண்ணோம், அந்த இஷ்யூக்கு ஒரு ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சொல்யூஷன் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா அது ரீடெஸ்டிங். ஒரு பக் ஃபிக்ஸோ இல்ல ஏதாவது ஒரு புது ஃபீச்சர் வந்திருக்கு, அந்த புது ஃபீச்சர்னால எனக்கு ஆல்ரெடி நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எதுவும் ஒர்க் ஆகிடாம போயிடக்கூடாதுன்றதுக்காக நீங்க தரவா டெஸ்ட் பண்றதுக்கு பேரு ரிக்ரெஷன். ஸோ ரீடெஸ்டிங்க்கும் ரிக்ரெஷனுக்குமான டிஃபரன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதை என்னன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. ரீடெஸ்டிங் வேற, ரிக்ரெஷன் வேற. ஓகேவா? இது கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அண்ட் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சியர்ஸ், தேங்க்ஸ்.